வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. ஓம் நம சிவாய. சிவாய நமோ. ஓம் நமோ நாராயணாய. குரு பகவான் வருகின்ற சித்திரை 18 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:01 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். அவர் மே 13, 2025 வரை அந்த மேசராசியிலே தொடர்வார். குரு பகவான் முழு சுபர் ஆவார். அவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் அவர் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை அமர்ந்திருக்கும் இடங்களிலிருந்து அவர் பார்வைப்படும் இடங்கள் சுபீட்சமடையும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே வந்து அமரவிருக்கிறார். பார்வையாக 5, 7, 9 ஆகிய பாவங்களையும் பார்க்கவிருக்கிறார். அதற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இது முழுமையான குரு பெயர்ச்சி மட்டுமே. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீஷம் 1, 2 பாதங்களையும் சுக்கிரனையும் ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்கள் தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். உங்கள் செல்வம் செல்வாக்கு உயரும். பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த முயற்சிகள் வெற்றியடையும். பிள்ளைகள் உங்களுக்கு திருப்திகரமான விதத்தில் நடந்து கொள்வார்கள். வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். பழைய கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். வருவாய் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கடன்கள் வசூலாகும். சில அனாவசிய செலவுகள் ஏற்படும். சில திட்டமிட்ட காரியங்கள் தடுமாறலாம். குடும்பத்தில் நிம்மதி நிறையும். செய்தொழிலில் மாற்றம் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் சில சீசனல் நோய்களால் அவதிப்பட நேரிடும். நட்பு வட்டத்தில் உள்ள தீயோர்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பிறகு நீங்களே சிக்கிக்கொள்ள நேரிடலாம். உத்தியோகத்தில் உங்கள் அசாத்திய செயல்பாட்டால் அசத்துவீர்கள். மேலதிகாரிகளின் நட்பை பெறுவீர்கள். பண வரவிற்கு குறை இருக்காது. வியாபாரிகள் தொழில் சீராக நடைபெறும். ஆனாலும் கடும் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு நெல் விளைச்சல் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் செயற்கரிய காரியங்களை செய்து பெயரெடுப்பீர்கள். சர்ச்சை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினர் எண்ணங்கள் நிறைவேறும். புதிய படைப்புகளில் முனைப்பு காட்டுவீர்கள். கணவன் மனைவி மக்கள் உறவினர் நட்பு இப்படி எல்லாரிடமும் சுமூகமான உறவை கையாளுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டிலும் சரி கல்வியிலும் சரி சிறந்து விளங்குவார்கள். இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் நன்றாக உதவுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பல வகையிலும் பலனடைவார்கள். புதிய வாகன யோகம் உண்டாகும். வாழ்க்கையை மேன்மை அடைவீர்கள். கூடுதல் உழைப்பு அவசியம். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் வேண்டும். பண வரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். புதிய நபர்களின் நட்பு ஏற்படும். தொழில் வியாபாரம் சாதகமாக அமையும். விவசாயம் லாபத்தில் முடியும். உத்தியோகஸ்தர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. மிருகசீஷம் 1, 2 பாதங்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் வேலை பார்க்கும் இடத்தில் கவனம் வேண்டும். குடும்பத்தினரின்
மனதறிந்து அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஓங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் செயல்பாடு திருப்தி தரும். ஏதாவது கவலைகள் மாறி மாறி தோன்றும். மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். உழைப்பிற்கான உரிமைகள் கிடைக்கும். இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு எல்லா பலன்களையும் நற்பலன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.